இந்த வார்த்தையும் மட்டுமல்ல, இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உலகம் அதிவேகமா தொழில்நுட்ப ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. ஒரு மாசத்துக்கு 1 GB டேட்டா யூஸ் பண்ண காலம் போய் ஒரு நாளைக்கே 2 GB 3 GBன்னு டேட்டா யூஸ் பண்ற நிலைமைக்கு ஆளாகிட்டு இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் யூசேஜ் அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. ஆனா என்னதான் டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் இன்னமும் பலருக்கு சிக்னல் ஒழுங்கா கிடைக்கிறது கிடையாது. நெட்வொர்க் கவரேஜ் சரியில்லைன்னு மக்களிடையே இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. எலான் மஸ்கோடைய கனவு திட்டமான ஸ்டார்லிங்க் ஆல்ரெடி பல நாடுகளுக்கு சேட்டலைட் மூலமா அதிவேக இணைய சேவையை வழங்கி வராங்க. உலகம் முழுக்க இந்த சேவையை விரிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்கோடைய நோக்கமா இருக்கு. எலான் மஸ்கோட நியூ ஜெனரேஷன் சேட்டலைட்டான ஸ்டார்லிங்க் V1 உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு அதிவேக இன்டர்நெட் வசதியை வழங்கிட்டு வருது. பொதுவா நம்ம ஆப்டிக்கல் கேபிள் அப்படிங்கிற வயர்டு கனெக்ஷன் மூலமா தான் இணைய சேவையை பயன்படுத்துறோம். ஆனா செயற்கைக்கோள் மூலமா அதிவேக வயர்லெஸ் இணைய சேவையை வழங்கிட்டு வராங்க இந்த ஸ்டார்லிங்க். என்னதான் உலகம் முழுக்க இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மாதிரியே பிளஸோட சில மைனஸும் இருக்கத்தான் செய்யும். சேட்டலைட் மூலமா எப்படி இன்டர்நெட் வழங்குறாங்க இந்த ஸ்டார்லிங்க்? இந்தியாவுக்கான ஸ்டார்லிங்க் கட்டணம் என்ன? மத்திய அரசு சொல்வது என்ன? எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். பூமியோட எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அது நிலப்பரப்போ நடுக்கடலோ எங்க இருந்தாலும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தால சமமான இணைய சேவையை வழங்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் எல்லா நெட்வொர்க் விளம்பரத்திலையும் சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸா ஓடும். ஆனா ஸ்டார்லிங்க் அதை நிஜமாக்கி இருக்கிறாங்க. ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற நிறுவனம் சராசரியா நாம யூஸ் பண்ற டேட்டா ஸ்பீடை விட பல மடங்கு அதிகமான ஸ்பீட்ல நமக்கு நெட் கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்தியாவில் சீக்கிரமா தங்களுடைய இணைய சேவையை ஸ்டார்லிங்க் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவுக்கான கட்டண விவரங்களை ஸ்டார்லிங்க் வெளியிட்டிருக்காங்க. இதுல மாத கட்டணம் ரூபாய் 8600 அப்படிங்கிறதும் அதுக்கான டிவைஸ் பிரைஸ், அதாவது கருவியுடைய விலை அப்படிங்கிறது ரூபாய் 34,000 அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த அறிவிப்பை நீக்கி இருக்கிறாங்க ஸ்டார்லிங்க். கேட்டா டெக்னிக்கல் எரர் காரணமா வெளியான அறிவிப்புன்னு சமாளிச்சு டெலிட் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டார்லிங்க் சேவையை இந்தியாவில் பயன்படுத்த ஒரு மாசத்துக்கு கட்டணமா 2500 இருந்து 3500 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. அன்லிமிட்டட் டேட்டா வழங்குவதாகவும் எந்த விதமான வானிலை மாற்றங்களையும் தாண்டி 99.9% தடையில்லா இணைய சேவையை வழங்கும் வகையில இதன் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் பிளக் அண்ட் பிளே முறையில எளிதா நிறுவும் வசதி இருப்பதால பயனர்களே இதை சுலபமா அமைத்துக் கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. குறிப்பா இணைய வசதி குறைவா இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் அண்ட் தொழில் நிறுவனங்களுக்கு இது பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. அதே போல 30 நாட்கள் சோதனை காலம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல 30 நாட்கள்ல பயனர்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா முழு கட்டணமும் திருப்பி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்டார்லிங்க் நிறுவனம். இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் முன்வச்ச சேவைக்கான 5% கட்டண உயர்வை ட்ராய் நிராகரித்திருக்கிறாங்க. சோ ட்ராய் பரிந்துரைகளை அப்படியே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டா வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற வகையில குறைந்த விலையில இந்தியாவில் ஸ்டார்லிங்க் மூலமா இன்டர்நெட் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்யப்படல, பாதுகாப்பு சார்ந்த அனுமதியும் இன்னும் கொடுக்கப்படல. பட் மத்திய அரசோட எல்லா அனுமதியை பெற்ற பிறகு விரைவில் ஸ்டார்லிங்க் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவில் தன்னுடைய சேவையை தொடங்குவதற்கு முன்னோட்டமா ஸ்டார்லிங்க் நிறுவனம் பெங்களூர்ல அலுவலகத்துக்கான ஆட்களை தேர்வு செஞ்சு வருவதாகவும் நாடு முழுக்க சிக்னல் கிடைப்பதை உறுதி செய்ய பல இடங்கள்ல கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் அமைக்கவும் திட்டமிட்டிருக்கிறாங்களா. எது எப்படினாலும் ஏர்டெல், ஜியோ போன்ற இந்திய நிறுவனங்களுக்கு ஸ்டார்லிங்க் கடுமையான போட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 500 to 550 கிலோமீட்டர் தொலைவில் புவி சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும் லோ ஆர்பிட் சேட்டலைட்னு சொல்றாங்க.
பொதுவா ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை பொறுத்த வரைக்கும் பூமியிலிருந்து 500 முதல் 550 கிலோமீட்டர் தொலைவில் புவி சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படக்கூடிய லோ ஆர்பிட் சேட்டலைட்னு சொல்றாங்க. 2030 புவி சுற்றுவட்ட பாதையில செயற்கைக்கோள்களுடைய எண்ணிக்கை சுமார் 1 லட்சத்தை தாண்டும்னு சொல்றாங்க வல்லுநர்கள். இதனால இப்போ சாலையில எப்படி வாகனங்களால டிராபிக் ஏற்படுதோ அதே மாதிரி வளிமண்டலத்திலையும் இந்த லோ ஆர்பிட் செயற்கைக்கோள்களால ஸ்பேஸ் டிராபிக் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால பூமிக்கு பல ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கிறாங்க ஆய்வாளர்கள். புவி சுற்றுவட்ட பாதையில பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களால பூமியிலிருந்து மேற்கொள்ளப்படுற வானிலை தொடர்பான ஆய்வுகளுக்கு மட்டுமில்லாம சர்வதேச விண்வெளி நிலையம் அண்ட் பூமிக்கு இடையே தகவல் பரிமாற்றமும் பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இந்த அதிவேக இணைய சேவையை வழங்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்குதுன்னு பல வழிகளில் இடையூறை ஏற்படுத்துதுன்னு இது இப்படியே தொடர்ந்தா பூமியிலிருந்து நாம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விண்மீன் கூட்டம் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்களாகத்தான் இருக்கும். ஸோ இதுக்கு உடனே சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும்னு வலியுறுத்துறாங்க வானியல் ஆய்வாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.